பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மறைவான மன்னா என்கிற நிகழ்ச்சிக்கு நேராய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி சங்கீதம் 141 அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசல்களை காத்துக்கொள்ளும். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற அநேக ஆசீர்வாதங்கள் தடை பண்ணப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் சரியான நேரத்துல நம்முடைய கரத்துல வரல அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான். நம்ம கடந்த வீடியோல கூட பார்த்திருப்போம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது என்று. அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் படுகிறான். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். ஏன் நம்முடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும்? ஒரே நாவுதான் தேவனை துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில இருந்துதான் புறப்படுது. நல்ல ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தேவ சமூகத்துல போய் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், நிச்சயமா இன்றைக்கு என் வாழ்க்கையில இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நம்ம போய் ஜெபிப்போம். ஒரு 2 நாள் கழித்து, ஒரு 3 நாள் கழித்து நாம் எதிர்பார்த்த அந்த நன்மைகள், அந்த ஆசீர்வாதங்கள் அந்த குறிப்பிட்ட நாள்ல வரல அப்படின்னா அதே நாவு மூலியமாய் சொல்லுகிற வார்த்தைகள் வேறவா இருக்கும். கர்த்தருக்கு கண் இல்லை, அவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேன்றாரு, அவர் இருக்காரா இல்லையா? நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகள் தான் நம்முடைய ஜெபங்கள் கூட பரலோகத்திற்கு செல்ல முடியாமல் ஒரு பெரிய ஒரு தடையாவே இருக்குது. அதனால எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் சொல்லணும், கர்த்தாவே, என்னுடைய வாய்க்கு காவல் வைங்க. எந்தெந்த காரியத்துல எல்லாம் என்னுடைய வாய்க்கு காவல் வைக்க வேண்டும்? நான் ஒரு சில காரியத்தை எங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னா, கர்த்தாவே, நான் கெட்ட வார்த்தைகளை ஒன்றும் பேசாதபடிக்கு என்னுடைய நாவுக்கு காவல் வைங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உங்கள் நாவிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்பட வேண்டாம். நமக்கு கோபம் வரும்போது நம்ம பாட்டுகளை வாயில வரதெல்லாம் பேசுகிறோம். நம்ம இனிமே அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் போது ஜெபிங்க, கர்த்தாவே, நான் கெட்ட வார்த்தைகள் எதை நாவினால பேசக்கூடாது. ஏன்னா இந்த நாவினாலதான் நான் உண்மை துதிக்கிறேன். இந்த நாவினாலதான் உம்முடைய சுவிசேஷத்தை நான் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் அறிவிக்க நான் விரும்புகிறேன். இந்த நாவினாலதான் உண்மை குறித்து நான் அநேக காரியங்களை பேசுகிறேன். இந்த நாவனால கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாது. என் நாவுக்கு காவல் வைங்க என்று ஜெபிங்க. தொடர்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது பொய்யான வார்த்தைகள் நான் பேசக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு தகப்பனுமாயிருக்கிறான். அப்படின்னா நான் பொய் பேசினேன், ஆனால் நான் யாருதான்? பிசாசனுடைய பிள்ளையா இருப்பேன். என்னுடைய தகப்பன் பிசாசா இருக்கும்போது என்னுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் தான் புறப்படும்? பொய்யான வார்த்தைகள் தான் புறப்படும். எனக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது என் வாய்க்கு காவல் வைங்க, நான் பொய்யான வார்த்தைகளை பேசாதபடி என் நாவை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமா நாம் பொய் நாவுகளை களைத்து விட்டு நாம் நல்ல வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் மாறுவோம். அதே போல தேவையற்ற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஜெபிக்கும் போது இதையும் சொல்லி ஜெபிக்க வேணும். தேவையற்ற வார்த்தைகள், ஒருவேளை நாம் நல்ல கொஞ்சம் கலர் உள்ளவர்களா இருப்போம், மற்றவங்க நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, இல்லைன்னா நான் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்போம், மற்றவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்க மாட்டாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம் பூமியில காண்கிற அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் தான் சிருஷ்டித்தார். அவருடைய பார்வையில நாம் எல்லாருமே ஒரே மாதிரி தான். நம்முடைய சரீரத்துல ஒரு வயசு வரைக்கும் தான் பார்வைக்கு அழகா இருக்கும். அதனால எனக்கு பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய அழகை குறித்து, அவர்களுடைய கலரை குறித்து எந்த ஒரு வார்த்தைகளும் பேசக்கூடாது. மற்றவர்களுடைய இருதயம் புண்படும்படி அவர்களுடைய அப்பியரன்ஸை பத்தினதான ஒரு வார்த்தை கூட நான் பேசக்கூடாதப்பா. என் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியை தான் உண்டாக்கணுமே தவிர தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணக்கூடாதுப்பா. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவர்களை ஆசீர்வதிக்கிறதாகவும் அவர்களுக்கு நல்ல ஔஷதமான வார்த்தைகள் புறப்பட உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கணும். அதே போல தூஷணமான வார்த்தைகள் பேசக்கூடாது. நாம் பேசும்போது மற்றவர்களுடைய குறைவுகளை மாத்திரம் நம்ம எடுத்து பல நேரத்துல சொல்லுகிறவர்களா இருக்கிறோம். நம்ம யாரு கூட பேசிக் கொண்டிருந்தாலும் 3வது நபரை குறித்ததான குறைகள் மாத்திரம் பேசுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் பேசாதபடிக்கு தாவே, என் நாவுக்கு காவல் வைங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை எந்த குற்றத்தினாலே நீங்கள் குற்றப்படுத்தப்படுகிறீர்களோ அதே குற்றத்தினால் நீங்களும் குற்றப்படுத்தப்படுவீர்கள். அதனால எனக்கு பிரியமானவர்களே, மற்றவர்களை எந்த ஒரு தூஷணமான வார்த்தைகளும் பேசாதபடி. அவங்களுக்கு கேரக்டர் சரியில்லை, அவங்க பேச்சு சரியில்லை, உங்க நடத்தை சரியில்லை, அவங்களுக்கு எதுவுமே நடக்காது, அவங்க குடும்பம் இப்படி போகும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்க இனிமே வளரவே மாட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் களைத்து விட்டு அவர்கள் நமக்கு எவ்வளவு விரோதமா எழும்பினாலும் சரி, நம்மளை காயப்படுத்துகிறவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களுக்காக ஜெபிங்க. உஷணமான வார்த்தைகள் என் ஆவிலிருந்து புறப்படாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. கடைசியாக ஓவர் ஷேரிங் பண்ணக்கூடாது.
அளவுக்கு மீறி என்னுடைய வாழ்க்கையை குறித்து யாரா இருந்தாலும் சரி, அது என்னுடைய குடும்பமா இருந்தாலும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையை குறித்து முக்கியமான காரியங்களை, அதாவது எங்களுக்கு இருக்கிற பர்சனலான காரியங்களை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏவாள் ஏதேன் தோட்டத்துல இதுதான் செய்தா. பிசாசு கேட்டான் ஏவாள்கிட்ட, கர்த்தர் தேவன் உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஆனா ஏவாள் சொன்னாள், ஆமா, கர்த்தர் என்னை இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இது தொடுகிற நாள்ல நான் மரித்து போவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன இடத்துல பிசாசானவன் ஜெயம் எடுத்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை குறித்து நம்முடைய ஒரு நெகட்டிவ் பாயிண்டா இருக்கலாம், நம்முடைய ஏதோ ஒரு குறைவா இருக்கலாம், நம்முடைய ஏதோ ஒரு தேவையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ஒரு மனுஷருக்கு ஷேர் பண்ணும்போது நமக்காக ஜெபிப்பாங்க, நம்ம மீது பரிதாபப்படுவாங்க, நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்க, இல்ல யார்கிட்டயாவது என்னுடைய காரியத்தை நான் ஷேர் பண்ணும்போது என்னுடைய டிப்ரெஷன் குறையும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா, எனக்கு பிரியமானவர்களே, நீங்க ஜெபிங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஷார்ட்டா இருக்கட்டும். அதிகமான காரியத்தை, நான் அதிகமான விஷயங்களை மற்றவரோடு நான் ஷேர் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன காரியம் இருந்தாலும் அது தேவ சமூகத்துல மாத்திரம்தான் நான் ஷேர் பண்ணும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம என்ன தவறு செய்தாலும் சரி, நம்முடைய என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவன் ஒரே ஒருவர் தான். மனுஷர்கிட்ட நம்ம இன்னைக்கு போய் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம சாரி கேட்டுருவோம். அவங்களும் மன்னிக்கிற மாதிரி, ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. இனி ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போது அதை அவங்க சொல்லி காட்டுவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படி அல்ல. அவர்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது, நம்முடைய மிஸ்டேக்கா இருக்கலாம், நம்முடைய பாவமா இருக்கலாம், நம்முடைய குறைவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தர் சமூகத்துல போய் சொல்லும் போது, அவர் வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை எண்ணாத தேவன், நம்முடைய குற்றங்களை சமுத்திரத்தின் நடுவிலே தூக்கி போடுகிறார். அவர் ஒரு முறை நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா அந்த காரியத்தை அவர் நினைத்து கூட பார்க்க மாட்டார். அதே போல இந்த நாட்கள்ல நான் எந்த காரியத்தை எந்த ஒரு மனுஷங்கிட்ட நான் ஷேர் பண்ணக்கூடாது. விசுவாசத்தோடு காலை எழுந்த உடனே இந்த காரியங்கள் எல்லாம் நோட் பண்ணி வைத்து விட்டு நீங்க ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி சொல்வீங்க. ஆண்டவரே, தூஷணமான வார்த்தைகளுக்கு நான் பேசாதபடி என் வாய்க்கு காவல் வைங்க. ஆண்டவரே, தேவையற்ற வார்த்தைகளை நான் பேசாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைங்க. பொய்யான வார்த்தைகளை நான் பேசாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைங்க. கெட்ட வார்த்தைகளை ஒன்றும் நான் பேசாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைங்க. ஆண்டவரே, என்னை குறித்துதான், என் குடும்பத்தை குறித்துதான பர்சனலான காரியங்களை ஆண்டவரே கர்த்தரிடத்துல சொல்லதை விட நான் மற்றவர்களிடத்துல ஷேர் பண்ணாதபடிக்கு என் நாவுக்கு என் வாய்க்கு காவல் வைங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்து விட்டு அந்த நாளை துவங்குவீர்களானால் நிச்சயமாய் அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். இதை அறிந்து கொண்ட சங்கீதக்காரனாகிய தாவீது அப்பவே சொல்லியிருக்கிறாரு, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, நான் என் நாவுனால எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, நாமும் இந்த நாட்களே நம்முடைய வாய்க்கு காவல் வைக்கும்படியா ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கும். அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, அப்பா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தாவே, இதுவரைக்கும் நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை நாங்கள் பேசியிருப்போமானால், ஆண்டவரே, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத உலக பிரகாரமான வார்த்தைகளை நாங்கள் பேசியிருப்போமானால் கர்த்தர் எங்களை மன்னிங்க. அதன் மூலியமா ஆண்டவரே, நாங்கள் வாங்கின எல்லா பேக் ஃபயரும் எங்களை விட்டு நீங்கி மாறட்டும். வருகிற நாட்கள்ல ஆண்டவரே, நாங்கள் தாவீதை போல ஜெபிக்கிறோம். எங்கள் நாவுக்கு கர்த்தர் காவல் வைப்பீராக. எங்கள் உதடுகளின் வாசலை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தூஷணமான வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே, கெட்ட வார்த்தைகளுக்கும், பொய் நாவுகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் தேவையற்ற வார்த்தைகளுக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். நீங்க எப்படி செய்கிறபடினால் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தை தருது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.